திருச்சி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விவசாயியை அரிவாளால் வெட்டி கொலை செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள நகர் ஊராட்சியில் உள்ள மேட்டு தெருவைச் சேர்ந்தவர் கருப்பண்ணன். இவரது மகன் தர்மருக்கும் இவரது வீட்டின் அருகே வசிக்கும் வினோத் என்பவருக்கும் இடையே வீட்டு வாசல் முன்பு தண்ணீர் ஊற்றியது தொடர்பாக சண்டை ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்தது. இதில் தர்மர் தாக்கப்பட்டு லால்குடி அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் படுக்கையில் இருந்த தர்மரை அதே பகுதியினைச் சேர்ந்த மருது என்பவர் அரிவாளால் தலை, முகம், கை ஆகிய இடங்களில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினார். இதனையடுத்து பலத்த காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த தர்மரை மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். திருச்சி மத்திய சிறையில் உள்ள 2 பெண் மாவோயிஸ்டுகள் மற்றும் அவர்களுக்கு உதவியதாக கைது செய்யப்பட்ட மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் முருகன் ஆகியோரின் நீதிமன்ற காவல் வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. கரூரில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி சந்திரா, கலா என்ற 2 பெண் மாவோயிஸ்டுகளை கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து அவர்கள் இருவரும் திருச்சி சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டனர். பின்னர் தொடர்ந்து பல முறை அவர்களது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் மதுரையில் மாவோயிஸ்டுகளுக்கு உதவியதாக கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வழக்கறிஞர் முருகன் என்பவரை கரூர் கியூ பிரிவு போலீசார் கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இவர்களது நீதிமன்ற காவல் முடிவடைந்ததை அடுத்து கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மாவோயிஸ்டுகள் கலா, சந்திரா மற்றும் வழக்கறிஞர் முருகன் ஆகியோர் பலத்த பாதுகாப்புடன் ஆஜர்படுத்தப்பட்டனர். மூவரின் நீதிமன்ற காவலை ஏப்ரல் 19ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி ஹேமலதா உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர்கள் மூவரும் போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் திருச்சி மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சென்னை சவுகார்பேட்டை அருகே வணிக வரித்துறை அதிகாரி மீது தாக்குதல் நடத்தியவர்களில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 19ஆம் தேதி சென்னை சவுகார்பேட்டை பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த வணிக வரித்துறை அதிகாரி தனபால் அங்குள்ள சிலரால் தாக்கப்பட்டார். தனபால் சென்ற அரசு வாகனமும் சேதப்படுத்தப்பட்டது. இதுகுறித்து யானைக்கவுனி போலீசார் விசாரணை நடத்தி சவுகார்பேட்டையைச் சேர்ந்த லபுராம் மற்றும் நிர்மல் ஆகிய இருவரை அன்றைய தினமே கைது செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் சவுகார்பேட்டையைச் சேர்ந்த விபூஷன் என்பவரை யானைக்கவுனி போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக மேலும் சிலரை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் மலைப்பாதையில் கழுத்து நெரித்து கொல்லப்பட்ட ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் 27 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன. இதில் திம்பம் 20வது கொண்டை ஊசி வளைவில் உள்ள மலைச்சரிவில் சுமார் 33 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த சத்தியமங்கலம் மற்றும் ஆசனூர் போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். ஆய்வில் உயிரிழந்தவரின் கழுத்தை நெரித்ததற்கான அடையாளங்களும் உடலில் காயங்களும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து வேறு பகுதிகளில் கொலை செய்துவிட்டு திம்பம் மலைப்பாதையில் வீசி எறிந்தார்களா அல்லது திம்பம் மலைப்பாதையில் வைத்துதான் கொலையே நடந்ததா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை செய்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளான கஞ்சா விற்கப்படுவதாக போலீசாருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இதனைத் தொடர்ந்து காரைக்குடி டிஎஸ்பி கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் செஞ்சை பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த பாண்டியம்மாள் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் கஞ்சா விற்பனை செய்வதை அவர் ஒப்புக்கொண்டார். அவர் கொடுத்த தகவலின் பேரில் மேலும் 2 கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 1,20,000 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கந்துவட்டி கேட்டு மிரட்டியதால் தற்கொலைக்கு முயன்றவரின் மனைவி சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை பட்டாபிராமைச் சேர்ந்த டெல்லிபாபு, திருவள்ளூரைச் சேர்ந்த பாஸ்கர், விகாஸ் சேட் ஆகியோரிடம் 2011இல் 3.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. இவர் வாங்கிய பணத்திற்கு மேல் 4.5 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி அளித்ததாகவும், ஆனால் அவற்றை பாஸ்கர், விகாஷ் ஆகியோர் அதனை வட்டியாக மட்டும் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து கந்துவட்டி கேட்டு டெல்லிபாபுவை தொடர்ந்து மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதில் மனமுடைந்த டெல்லிபாபு தற்கொலைக்கு முயன்று கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதனைத் தொடர்ந்து டெல்லிபாபு மனைவி பாஸ்கர் மற்றும் விகாஷ் சேட் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். சொல்லக்கூடாத வார்த்தைங்கள்லாம் பேசி, உங்கள் ஒய்ஃப் பெரிய இது ஆனவுன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றா ஸ்டேஷனில்
உன் வீட்டை யாருமே நான் வைக்க மாட்டேன், காலி பண்ணிவிடுவேன். நீ ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட உன்னால் ஆனதை நீ பார்த்துக்கோ, நான் என்ன பண்ணுவேன் நீ வீட்டை காலி பண்ணி தான் விட்டாகணும், பைசாவை எண்ணி 8 லட்சம் வெய், இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு 4-5 முறை நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். அது என்ன தான் பண்ணுறாங்கதெல்லாம் அந்த டைமுக்கு விசாரிக்கிறாங்க, அதோட விட்டுறாங்க. எங்களுக்கு உயிருக்கு ஒரு உத்தரவாதமே கிடையாது, எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். என் பசங்களை வெளியில் அனுப்புறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்சங்கம் புதுப்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் ஏழுமலை. இவரது மனைவி சரோஜா. விவசாயம் செய்து வரும் இவர்களுக்கு முருகன், விசாலம், நாகப்பன் என 3 பிள்ளைகள் உள்ளனர். ஏழுமலை சொந்தமாக சுமார் 5 ஏக்கர் நிலம் வாங்கி அதில் பயிர் செய்து பிழைப்பு நடத்தி வந்தார். இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு முருகனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த குமுதா என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. இத்தம்பதியினருக்கு 9 வயதில் திருவாசகம் என்ற மகனும் 8 வயதில் வசந்த் என்ற மகனும் உள்ளனர். முருகன் தனது தந்தைக்கு உதவியாக விவசாய வேலையில் ஈடுபட்டு வந்த நிலையில் நாகப்பனோ தனது இளமை காலத்தில் இருந்தே குடித்துவிட்டு ஊர் சுற்றுபவராக இருந்துள்ளார். விவசாய வேலைக்கு எந்த உதவியும் செய்யாத நாகப்பனுக்கு சொத்தில் பங்கு தரப்போவதில்லை என ஏழுமலை தெரிவித்துள்ளார். ஆனால் முருகனோ நாகப்பனுக்கும் சொத்தில் பங்கு தர வேண்டும் என தனது தந்தையிடம் வாதிட்டுள்ளார். இதனையடுத்து நாகப்பன் பொறுப்புடன் நடந்து கொண்டால் சொத்தில் பங்கு தருவதாக ஏழுமலை தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நாகப்பனுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவர் பொறுப்புடன் நடந்து கொள்வார் என அனைவரும் முடிவு செய்துள்ளனர். ஆனால் நாகப்பன் ஊதாரியாக தெரிவதை அடுத்து அவருக்கு யாரும் பெண் தர முன்வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் முருகன் தனது சகோதரியிடம் பேசி அவரது மகள் சரிதாவை நாகப்பனுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார். திருமணத்திற்கு பிறகு முருகனின் வீட்டிற்கு அருகேயே ஒரு வீட்டில் நாகப்பனை தனிக்குடித்தனமாக இருக்க வைத்துள்ளனர். ஆனால் நாகப்பனோ தொடர்ந்து குடித்துவிட்டு எந்த வேலையும் செய்யாமல் சுற்றி கொண்டிருந்துள்ளார். இந்நிலையில் இவர்களது தந்தை ஏழுமலை உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாகியுள்ளார். நாகப்பன் இனியும் திருந்த மாட்டார் என கருதிய முருகன் சொத்தை சரிபாதியாக பிரிக்காமல் தனக்கு 3 ஏக்கர்களையும் நாகப்பனுக்கு 1.5 ஏக்கரையும் பிரித்துக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அடிக்கடி முருகனுக்கும் நாகப்பனுக்கும் சண்டை வருவது வழக்கமாகவே இருந்துள்ளது. இந்நிலையில் நாகப்பனுக்கும் சரிதாவிற்கும் 4 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக குழந்தை பிறந்துள்ளது. பிறந்த குழந்தை 1 வாரத்தில் இறந்தும் போய் உள்ளது. இதனையடுத்து சோகத்திலிருந்த நாகப்பன் மேலும் அதிகமாக குடிக்க தொடங்கியுள்ளார். இந்நிலையில் ஊர் மத்தியில் நாகப்பன் குடித்துவிட்டு வந்து முருகனை பல பேர் முன்னிலையில் திட்டி அவமானப்படுத்தியதாக தெரிகிறது. இதனை அடுத்து இருவருக்கும் ஏற்பட்ட வாய் தகராறு கைகலப்பாக மாறியுள்ளது. இந்நிலையில் ஊர் மக்கள் வந்து இருவரையும் பிரித்து சமாதானம் செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். மறுநாள் அதிகாலை முருகன் தனது வீட்டை விட்டு வெளியே வந்தபோது நாகப்பன் மீண்டும் முருகனிடம் சண்டைக்கு சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முருகன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் நாகப்பனின் கழுத்தை அறுத்துள்ளார். மேலும் அருகே இருந்த கல்லை எடுத்து நாகப்பனின் தலையில் அடித்துள்ளார். இதனையடுத்து நாகப்பன் அந்த இடத்திலேயே துடிதுடித்து இறந்தார். இதுக்கு முன்னாடி சொத்து தகராறுல அடிக்கடி இவங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டு கை கலப்பு ஏற்பட்டு ஊர் மக்கள் பார்த்து சமாதானம் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதே போல் நேற்றும் அது போல் நடந்திருக்குது. நைட்டில் ஒரு 7-8 மணிக்கெலாம் நைட்டில் நடந்திருக்குது. ஊர் மக்களாக பார்த்து 2 பேரையும் சமாதானப்படுத்தி அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. எதிர் வீடு ஒரே வீதியில் இருக்கிறதுனால வெடி நேரம் இதே போல் நாகப்பன் சரக்கு அடிச்சுட்டு வந்து ஏதோ தகாத வார்த்தைகளால் முருகனை பேசுந்தாவும் முருகன் ஆத்தத்தில் இது போல் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அது இதுக்கு முன்னாடி எல்லாம் சொத்து தகராது அவங்களுக்கு 2 பேருக்குள்ளேயே நடந்து வந்தது. அப்பப்போ அடிச்சிக்குவாங்க, கூடிக்குவாங்க. ரொம்ப சண்டையெல்லாம் கூட கூட்டிகிட்டு இருக்காங்க. நைட்டு என்ன ஆச்சே தெரிலிங்க. அவர் ரொம்ப ஆத்திரப்பட்டு அண்ணன் தம்பியை முருகன்றவர் நாகப்பனை வெட்டிட்டு இருக்காருங்க. எங்களுக்கும் தெரியாது, வெடிகாலம் நடந்திருக்குங்க இந்த சம்பவம். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி வெட்டுப்பட்டு இருக்குது. அதுக்காக எங்கள் ஊர் மக்கள்லாம் ரொம்ப பீதியில் இருக்கிறாங்க. தனது குழந்தையை இழந்து 1 மாதம் கூட ஆகாத நிலையில் கணவனையும் இழந்த நாகப்பனின் மனைவி சரிதா தெருவிலேயே கதறி அழுத சம்பவம் பலரையும் உலுக்கியது.
எங்கள் பொண்ணு வந்து பார்த்தா ஒரு 1.5 மாதம் ஆகுது பிரசவம் ஆகி. குழந்தை பெண் குழந்தை பிறந்து ஒரே ஒரு 8 நாள் 9 நாளில் இறந்துடுச்சு. நாங்கள் அந்த கஷ்டத்திலே வந்து கொண்டாந்து வச்சுங்க எங்கள் பொண்ணை எங்கள் வீட்டிலே வச்சுங்க நாங்கள் அங்கேயே இருந்தோம். அவன் மட்டும் அவன் வீட்டில் இருந்தான். அவன் அப்படி இருக்கிற நேரத்தில் தான் இந்தமாரி சம்பவம் நடந்து அவனை மரணம் செய்துட்டாங்க. அதுதான் தெரியுது, வேறு ஒன்றும் தெரியல. எங்களுக்கு அதே பெரிய கஷ்டமாக இருக்குது. நாங்கள் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு எங்களுக்கு முடியல. ஊர் பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த மேல்சங்கம் காவல்துறையினர் இறந்து போன நாகப்பனின் உடலை கைப்பற்றி செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்த முருகனை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போது தான் கொலை செய்ததை முருகன் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முருகன் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். முருகன், நியூஸ் 7 தமிழ், செங்கம். சென்னை ஆதம்பாக்கத்தில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி அம்பேத்கர் நகர் 2வது தெருவில் காவல்துறையினர் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சந்தேகப்படும்படி இருந்த நபரிடம் விசாரணை செய்தபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனையடுத்து அவரிடமிருந்த பையை சோதனை செய்தபோது அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த 1 கிலோ 300 கிராம் எடை கொண்ட கஞ்சா பொட்டலத்தை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அந்த நபரின் பெயர் முருகன் என்பதும் 2 மாதங்களுக்கு முன்னர் கஞ்சா விற்பனை செய்ததற்காக கைது செய்யப்பட்டார் என்பதும் தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட குற்றவாளி முருகன் விசாரணைக்கு பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைக்கப்பட்டார். ஆந்திராவிற்கு படகு மூலம் ரேஷன் அரிசி கடத்த முயன்ற கும்பலை தடுத்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 5000 கிலோ ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு சாட்டாங்குப்பத்தில் ரேஷன் அரிசி மூட்டைகளை இரவில் கடத்துவதாக மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லிக்கு ரகசிய தகவல் ஒன்று வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரது உத்தரவின் பேரில் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப் புலனாய்வுத்துறை காவல் ஆய்வாளர் பூமாறன் தலைமையிலான காவல்துறையினர் பழவேற்காடு பகுதியில் முகாமிட்டனர். இந்நிலையில் அதிகாலை நேரத்தில் ஆந்திராவிற்கு கொண்டு செல்ல சுமார் 5 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை படகில் ஏற்றிய கும்பலை கண்டுபிடித்த போலீசார் சுற்றி வளைத்தனர். அதிகாரிகளை கண்டதும் கடத்தலில் ஈடுபட்ட கும்பல் தப்பி ஓடியது. அப்போது படகில் இருந்த மீனவர் பால்ராஜ் என்பவரை கைது செய்த குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு காவல்துறையினர் படகில் இருந்த ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். விசாரணைக்கு பின்னர் அரிசி மூட்டைகளை தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிப கழக குடோனில் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டத்தில் வீதியில் நடந்து சென்ற பெண்ணிடம் 8 சவரன் மதிப்புள்ள தாலி சங்கிலி பறித்து சென்ற மர்ம நபர்களை போலீஸ் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் சௌராஷ்டிராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவரது மனைவி வனிதா. இவர் தனது வீட்டில் இருந்து கிருஷ்ணாபுரம் ராஜகோபால் தெருவில் உள்ள ரேஷன் கடைக்கு காளியம்மன் கோவில் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்த 2 மர்ம நபர்கள் வனிதாவின் 8 சவரன் மதிப்புள்ள தாலி சங்கிலியை பறித்து கொண்டு மின்னல் வேகத்தில் சென்றுள்ளனர். இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த வனிதா அலறியடித்து கூச்சலிட்டுள்ளார். அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தபோது மர்ம நபர்கள் மாயமாகியுள்ளனர். இதுகுறித்து வனிதா ஆம்பூர் நகர காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் லஞ்சம் வாங்கிய மின் வாரிய ஊழியரை மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் வசந்தாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் தன்னுடைய கடைக்கு வழங்கப்பட்ட மின் இணைப்பை வீட்டு மின் இணைப்பாக மாற்ற கோரி வேலூர் கோட்டை அருகே அமைந்துள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகத்தில் மின்வாரிய கணக்கீட்டு ஆய்வாளர் ஜெயக்குமாரிடம் மனு அளித்து இருந்தார். இதனையடுத்து ஜெயக்குமார் செந்திலிடம் 8500 ரூபாய் லஞ்ச பணம் வழங்கினால் உடனடியாக கடை மின் இணைப்பை வீட்டு இணைப்பாக மாற்றித் தருவதாக கூறியுள்ளார். லஞ்சம் அளிக்க விரும்பாத செந்தில் சம்பவம் குறித்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் புகார் மனு அளித்தார். புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ரசாயனம் தடவிய 8500 ரூபாய் பணத்தை செந்திலிடம் கொடுத்து அனுப்பினார். செந்தில் பணத்தை ஜெயக்குமாரிடம் வழங்கிய போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஜெயக்குமாரை கையும் களவுமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் தொழிலதிபரின் வீட்டு கதவை உடைத்து 60 பவன் நகை 40,000 பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வெண்ணந்தூர் அடுத்துள்ள வடுகப்பாளையத்தைச் சேர்ந்தவர் துரைசாமி. தொழிலதிபரான இவர் தனது மகன் சதாசிவம், மனைவி சாந்தி, 2 மகள்கள் ஆகியோருடன் திருப்பதி கோவிலுக்கு சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பியுள்ளனர். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த துரைசாமி வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது 60 பவன் நகை, 40,000 பணம் மற்றும் நிலப்பத்திரங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. உடனடியாக காவல்துறையினருக்கு அவர் தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ராசிபுரம் டிஎஸ்பி ராஜு மற்றும் வெண்ணந்தூர் காவல்துறையினர் கொள்ளையடித்த மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.